வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற சில காரியங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் இப்படி நடக்கிறதே என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி பயப்படுகிறது போல் இருக்கலாம். ஆனால் பேதுரு 4:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினி போன்ற பிரச்சனைகளை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான தேவனையே நோக்கி பார்க்கிற அவருக்காய் காத்திருக்கிற சமயங்களிலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே அக்கினி போல் பற்றி எரிகிற பிரச்சனைகளை குறித்து, ஆபத்துகள், துன்பங்கள், கடன் கஷ்டங்களை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள். நிச்சயமாய் கிறிஸ்து உங்களுக்காய் வெளிப்படுவார். கர்த்தர் உங்களுக்காய் கரம் நீட்டுவார். அன்று நீங்கள் களிகூர்ந்து மகிழுவீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.